Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 597 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன எபிசோட்ல அந்த சீசர் மண்டையன் நம்ம லூஃபியை கம்ப்ளீட்டா அந்த ஸ்மைலியை வச்சு லாக் பண்ணி பட் ஆல்னு பிளாஸ்ட் பண்ணால சாதாரணமா பண்ணதுக்கே நம்ம பையன் புகஞ்சிட்டான். இவ்வளவு பெரிய பிளாஸ்ட் ஆயிருக்கு, என்னாச்சோ ஏதாச்சோன்னு நினைச்சு ரோபினும் பிராங்கியும் பயங்கரமா கவலைப்படுவாங்க. ஏன் ஸ்மோக்கரே ஒரு செகண்ட் மிரண்டு போய் தான் பார்ப்பான். அவன் ஆளுங்க எல்லாத்துக்குமே ஹாப்பி, ஏன்னா ஸ்டார் ஹேட் ரொம்பவும் பயங்கரமான ஆளு. அவனையே நம்ம மாஸ்டர் போட்டு தள்ளிட்டாருன்னா இனி எவன் வந்தாலும் அதை பத்தி கவலை இல்ல. வெடிச்ச வெடியில அவனோட முடி கூட மிஞ்சி இருக்காது, கண்டிப்பா அவன் செத்துருப்பான். நம்ம மாஸ்டர் கூட சண்டை போட்டு ஜெயிக்கிற அளவுக்கெல்லாம் அவன் பெரிய பிஸ்தாவே கிடையாது அப்படி இப்படின்ட்டு ஓவரா வாய் பேசுவானுங்க. இவங்க ரெண்டு பேர்த்தாலையும் நம்பவே முடியல. லூஃபி செத்துட்டானா, அவனை நம்ம விட்டுட்டோமா அப்படின்னு அப்படியே ஷாக்லயே இருப்பாங்க. இங்க இவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நான் தான் இந்த உலகத்தோட கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட், கேஸ் ஃப்ரூட்டை சாப்பிட்டவன், என்னை எதிர்த்தவனுக்கு இதுதான் நிலைமை, எவனாலையும் என்னை எதிர்த்து ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி ஓவரா பில்டப் பண்ணுவான். உடனே அவன் ஆளுகளும் அவனுக்காண்டி பயங்கரமா கோஷம் போட்டுட்டு இருப்பானுங்க, மாஸ்டர் மாஸ்டர் மாஸ்டர்னு. எங்க வந்து யாருகிட்ட நாங்கெல்லாம் அப்பவே அப்படின்னு சொல்லி பில்டப் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்பா ஜஸ்ட் மிஸ், நல்ல வேலை ஒன்னும் ஆகலன்னு சொல்லி நம்ம லூஃபி இழிச்சா மேனிக்கு வந்து நின்று சட்டையில இருக்க தூசியை தட்டிட்டு இருப்பான். சொல்ல போனா அவனுக்கு ஒரு சின்ன கீரல் கூட விழல. இதை பார்த்துட்டு அவங்க ஆளுங்க அத்தனை பேத்துக்கு கண்ணெல்லாம் பிதுங்கி போயிடும். பிதுங்கி பின்ன பையன் இப்படி எஸ்கேப் ஆவான்னு எதிர்பார்க்கவே இல்லையே. சரி இவங்கிட்ட நீ சாதாரணமா சண்டை போட்டா வேலைக்காகாது, வச்சு செஞ்சிட வேண்டியதான்னு செகண்ட் கியர் எடுத்து ஜெட் ஸ்டாம்ப்னு அட்டாக் பண்ண ரெடி ஆவான். அந்த சீசருக்கே கண்ணெல்லாம் பிதுங்கி போயிடும். இவன் எப்பதான் தப்பிச்சான்னு அவன் வந்த வேகத்துல ஒரே மிதியை அடிச்சு தெரிச்சு போய் விழுவான். ஐயோ மாஸ்டர் மாஸ்டர்னு அவன் ஆளுகள்லாம் கதறுவானுங்க. லூஃபி பார்த்துட்டு சொல்ல போனா இது ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் தான், ஆனா என்கிட்ட வேலைக்கு ஆகாதும்பா. பிராங்கி அவன் எப்படி எஸ்கேப் ஆனான்னு கரெக்டா சொல்லுவான். அட வேற ஒண்ணும் இல்ல, அவன் பிளாஸ்ட் பண்ண போறான்னு தெரிஞ்ச உடனே லூஃபி வேகமா மூவ் பண்ணிருக்கான். அதை அந்த லூசு பையன் நோட் பண்ணவே இல்லை. இப்பதான் இவளுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இவ்வளவு நேரம் லூஃபி டம்மி பீஸ்ன்னு நினைச்சிட்டு இருந்த அத்தனை பேர்த்துக்குமே இப்பதான் அவனோட பவர் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரிய வருது. சரி ரைட்டு, இப்ப அவனை கிட்னாப் பண்றான் தான் முத வேலை, அதனால அந்த வேலையை பார்ப்போன்னு வழியில வர எல்லாத்தையுமே அடிச்சு தெரிக்க விட்டுட்டு நம்ம பையன் நேரம் போய் அவன் சட்டையை பிடிச்சு தூக்கி, பிராங்கி ரோபின் நான் இவனை பிடிச்சிட்டேன், இவன் லோகியா ஃப்ரூட் ஈட்டரு, அதனால இவன் எஸ்கேப் ஆக முடியாத அளவுக்கு ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க, உள்ள போட்டு அடைச்சு வச்சிடலாமா, ஏதாச்சும் பேரல் கிடைச்சா அடைச்சிடலாமேன்னு சுத்தி முத்தி தேடிட்டு இருப்பாங்க. அந்த டைமுங்கும் போது இந்த நேவி ஆளுங்க, ஏ லூஃபி நீ அவனை அடிச்சிருக்கலாம், ஆனா நாங்கெல்லாம் G5 நேவியை சேர்ந்தவங்க, ஒன்ன பிடிக்காம விட மாட்டோம், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் வேகமா வருவானுங்க. லூஃபிக்கும் சீசர் தேவை, ஸ்மோக்கருக்கும் சீசர் தேவை, ஏன் லூஃபியுமே அவனுக்கு தேவை, அதனால அவன் விடுவானா, அவனை பிடிக்கிறக்காக வேகமா வருவான். அவங்க ரெண்டு பேரும் அவனை பிடிக்க போன உடனே அவனோட ஆளுகளுக்கும் செம ஹாப்பி, தலைவனே உள்ள இறங்கிட்டா இனிமேட்டு நமக்கு என்ன கவலை, அவங்கள பிடிச்சிட வேண்டியதான்னு முடிவு பண்ணிட்டாங்க. லூஃபி அந்த டைம் அவனை பார்த்து அப்படியே ஜாலியா சிரிச்சுட்டு இருப்பானா, என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு அப்படியே ஸ்டன் ஆகி திடீர்னு எதுவும் பண்ண முடியாம அப்படியே கையை நீட்டி யாருக்கும் ஒன்னும் புரியல, என்னாச்சு அவனுக்கு, ஏன் அப்படி ரியாக்ட் பண்றான்னு. அப்ப அந்த சீசர் அப்படியே பயங்கரமா முன்னாடி வந்து, என்ன அவ்வளவு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டியா நீ, அப்படி ஈஸியா எல்லாருமே நீ பிடிக்கிற மாதிரி இருந்தா நான் தான் எப்போ மாட்டியிருப்பானே, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடா ராஜாம்பா. உடனே லூஃபி அவனை பிடிப்பான், ஆனாலுமே முடியாம அப்படியே மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுவான். உடனே பிராங்கியும் ரோபினும் ஐயோ லூஃபிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லி பதறி போய் அவனை நோக்கி ஓடி வருவாங்க. பார்த்தா நிஜமாவே லூஃபி அங்கேயே மட்டையாயிட்டான், என்ன ஆச்சுன்னு தெரியல. பிராங்கி வந்து அவனை அட்டாக் பண்ணி டைவர்ஷன் கிரியேட் பண்ணுவானாமா. அந்த டைம்லங்கும் போது ரோபின் லூஃபியை காப்பாத்திட்டு எஸ்கேப் ஆயிடணும், இதுதான் பிளான். என்ன அவன் கொஞ்சம் பயங்கரமான ஆளு, பார்த்து சண்டை போடுன்னு சொல்லி தான் கூட்டு போவா. வழியில இருக்க எல்லாத்தையுமே நம்மளுக்கு அடிச்சு திருக்கி விட்டு தான் போவாங்க. பின்ன லூஃபியை காப்பாத்தும் போது இடையில வந்தா விடுவானா பிராங்கி. அதுக்கப்புறம் ரேடிகல் பீமை யூஸ் பண்ணி அந்த சீசர் அட்டாக் பண்ணுவான், அவன் அதுல இருந்து மிஸ் ஆயிருவான். சரி ஓகே, இந்த கேப்ல லூஃபியை காப்பாத்திடலான்னு ரெக்கையெல்லாம் வர வச்சு ரோபின் அலேக அவனை தூக்கிட்டு போவா. ஆனா திடீர்னு அவளுக்குமே ஏதோ ஆகி அப்படியே ஸ்டன் ஆகி கீழே பொத்துன்னு விழுவா. வந்துட்டு இருந்த ஸ்மோக்கர் கூட்டத்துக்கே ஒரே கன்ஃபியூஷன், என்னாச்சு திடீர்னு எல்லாம் பொத்துன்னு விழுறாங்க, வேற ஏதாச்சும் பஞ்சாயத்தான்னு தெரியலையே. எல்லாருமே இங்க இருந்து தள்ளி போகலான்னு கத்திட்டு இருக்கும் போது அந்த சீசர் ஸ்மோக்கர் பாடியை பிடிச்சிருவான். உள்ள இருக்கிறது டஷிகி ஆச்சு, அவளுமே தொண்டையை பிடிச்சிட்டா அப்படியே பொத்து நாங்க விழுந்துருவா. எல்லாருமே டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டவங்களா இருக்காங்க. சரி அதை வச்சு ஏதாச்சும் ஆயுதம் இருக்குன்னு பார்த்தா அங்கதான் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, பிராங்கி ரோபினை போய் தூக்கி என்னாச்சு ஏதாச்சுன்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது அவனுமே மயக்கம் போட்டு அங்கேயே பொத்துன்னு விழுந்துருவான். உடனே ஸ்மோக்கருக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னு, அப்படியே லைட்டா பேக் அடிப்பானா. சீசர் விடுறதா இல்ல, அவனை அட்டாக் பண்ண வருவான். உடனே ஸ்மோக்கரை விடாம திருப்பி அட்டாக் பண்ணுவான். ஆனா திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, தொண்டையை பிடிச்சிட்டு அவனுமே பொத்துன்னு விழ போவானா. டப்புன்னு அவன் கையை பிடிச்சு, எல்லாருமே என்கிட்ட கருவாடு திங்க வந்த மீன் மாதிரி நல்லா தொகை மாட்டிட்டீங்க சூப்பரமா, சுத்தி முத்தி எல்லாத்தையுமே காட்டுவாங்க. அப்படியே பேன்னு கிடப்பாங்க. அதே நேரம் இங்க ட்ரஃபல்கர்ல நடந்து வந்துட்டு இருக்கும் போது அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நெஞ்ச புடிச்சிட்டு அப்படியே நடக்க முடியாம மெதுவா நடந்து போவான். கடைசியில பார்த்தா சுத்தமா முடியாம வழியில அங்கேயே பொத்துன்னு விழுந்துருவான். மோனட் என்னாச்சு உனக்கு வலிக்குதா என்னன்னு விசாரிச்சுட்டு இருப்பான். அந்த டைம் அப்படியே அங்கேயே முடியாம மண்டி போட்டுருவான். அதுக்கப்புறம் அந்த டனலை அப்படியே ஓன்னு காட்டுவாங்க. ட்ரஃபல்கர்ல யாராவன் வெளியில வாடாம்பானா, பார்த்தா உள்ளுக்குள்ள இருந்து நான் தான், என்ன தெரியுதான்னு சொல்லிட்டு பொறுமையா வெளியில வருவான். அவனை பார்த்தவனே ட்ரஃபல்கர்ல ஷாக் ஆகி நீ எதுக்கு இங்க வந்தன்னு கொலவெறியோட கேட்பான். இங்க மோனட் என்னடானா சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப வந்தவன் அப்படியே பொறுமையா காட்டுறாங்க, ஆனா யாருன்னு முழுசா தெரியல. ட்ரஃபல்கர்லாவை பார்த்துட்டு நீ நல்லா வளர்ந்துட்டான் பானா. ட்ரஃபல்கர்லாவே அவனை பார்த்துட்டு பீதியில பயங்கரமா நடுங்குவான். அவ்வளவுதான்.